சின்னப்பம்பட்டின்ற ஒரு சின்ன ஊர்ல பிறந்து இன்னைக்கு யாக்கர் கிங்னு உலகம் முழுச பெருமையா பேசப்படுறவர் தான் நடராஜன். அவருடைய வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா அவருடைய வெற்றி பயணத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது தமிழ் கவுன்சிலிங் பக்கம். நான் நந்தினி, மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர். நடராஜன் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருக்காரு. அவருக்கு 3 தங்கச்சி, ஒரு தம்பி இருக்காங்க. அவருடைய அப்பா நெசவு தொழில் செய்யறாங்க. அவங்க அம்மா ரோட் சைட்ல கடை வச்சு நடத்தி வராங்க. நடராஜனுடைய டேலண்ட்டை கண்டுபிடிச்சி கிரிக்கெட்டுக்குள்ள கூட்டிட்டு வராரு அவருடைய நண்பர் ஜெயபிரகாஷ். நடராஜனுடைய அம்மாவும் அப்பாவும் அவருக்கு ஃபுல்லா சப்போர்ட்டா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேலத்துல விளையாடுறாரு, அப்புறம் சென்னை கிளப்ஸ்க்காக விளையாடுறாரு, பிஎஸ்என்எல் டீம்ல விளையாடுறாரு, தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல விளையாடுறாரு, ரஞ்சி டிராஃபி டீம்ல விளையாடுறதுக்கு செலக்ட் ஆகுறாரு. அங்க அவருடைய பவுலிங் ஸ்டைல் சரியில்லைன்னு சொல்றாங்க. அவருடைய எல்போல இன்ஜுரி ஆகியிருக்கு. இது எல்லாத்துலயும் இருந்து மீண்டு வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம்ல செலக்ட் ஆகுறாரு. அங்க அவரை பெஞ்சில தான் உட்கார வச்சிருக்காங்க. அவருடைய டேலண்ட்டை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் டீம் இவரை செலக்ட் பண்றாங்க. சன்ரைசர்ஸ்க்காக விளையாடும் பொழுது அவருடைய டேலண்ட் வெளிப்படுது. ஐபிஎல் முடிஞ்சதும் இவரை இந்தியா ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட்டுக்கு நெட் பவுலரா எடுக்கிறாங்க. பிளேயர் ஒருத்தர் இன்ஜூர் ஆனதுனால இவரை சப்ஸ்டியூட்டா இறக்குறாங்க. இவர் விக்கெட்டா எடுக்கிறாரு. ஆஸ்திரேலியன் மீடியாவில் இவரை யாக்கர் கிங் ஆஃப் இந்தியான்னு சொல்ற அளவுக்கு பேர் எடுக்கிறாரு. இவருடைய இந்த வெற்றி பயணத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நம்மால கத்துக்க முடியும் அப்படின்னா நம்பிக்கை இழக்காம நம்ம இலக்கை நோக்கி போராடுறது தான். எவ்வளோ தடைகள், வறுமை, குடும்ப சூழ்நிலை, தம்பி தங்கச்சிகளை கரை சேர்க்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் தன்னுடைய இலக்குல இருந்து ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை. இதுதான் அவருடைய வெற்றிக்கான முதல் படியா அமைஞ்சுது. நாமளும் நம்ம கனவுகளை அடைய தடைகளை பார்க்காம வழிகளை பார்க்க ஆரம்பிக்கணும். எனக்கு இது சரியா அமையல, அது சரியா கிடைக்கலன்னு குறை சொல்லாம நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி முன்னேறணும் அப்படின்னு கத்துக்க பழகணும். இரண்டாவதா, வாய்ப்பு வரும் பொழுது தான் மேல நம்பிக்கை வச்சு அதை சரியா பயன்படுத்தி இருக்காரு. ஒருவேளை அவர் மேல நம்பிக்கை வைக்காம எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வரல, நம்மள மதிக்காம போயிட்டாங்கன்னா, நமக்கு வாய்ப்பு கிடைக்கலனா, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு இருந்தாருன்னா அவரால் கண்டிப்பா வெற்றியை அடைஞ்சிருக்க முடியாது. நாமும் நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும், நம்ம கனவுகள் மேல நம்பிக்கை வைக்கணும். நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னா மற்றவங்க நம்மளை எப்படி நம்புவாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும். மூன்றாவதா, கடைசியா, ரொம்ப முக்கியமான அவருடைய வெற்றிக்கான ரகசியம், அவர் வீட்டில் இருந்த எல்லாரும் அவருடைய கனவுகளுக்கு உறுதுணையா இருந்தாங்க. ஒரு நாளும் அவங்க அம்மாவும் அப்பாவும் பண கஷ்டத்தால எதுக்கு நீ கிரிக்கெட் விளையாட போற, படிச்சின்னா 4 காசு சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு அவர் மேல ப்ரெஷர் போடவே இல்லை. அவரை எதுவும் சொல்லாம அவர் விருப்பப்படி அவர் வாழ்க்கைய வாழ அனுமதிச்சாங்க. மற்ற எல்லாத்தையும் விட இதுதான் அவருடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சது. பெற்றோர்கள் அவங்க பசங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் அவங்க பெரிய ஆளா வர்றதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. பெருசா ஈடுபாடு இல்லாத விஷயங்களை பசங்களை செய்ய சொல்லி திணிச்சிங்கன்னா அதில் அவங்க பெரிய ஆளா வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஜெயிக்கிற எல்லாரிடமும் ஒரு ஒற்றுமையை நீங்க பார்க்கலாம். அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல தான் ஜெயிக்கிறாங்கன்றது. ஏன்னா பிடிச்சி ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அதுல ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. அதுல தோல்வியே அடைஞ்சிட்டாலும் கண்டிப்பா முயற்சியை கைவிடவே மாட்டாங்க. அதுல வெற்றி அடையிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதே ஆர்வம் இல்லாத வேலை செய்யும் பொழுது அதுல முழு ஈடுபாடு இருக்காது. அதுல ஒரு தடவை தோத்துட்டா கூட நமக்கு இந்த வேலை சரிப்பட்டு வராதுன்னு இதுல இருந்து பின்வாங்கிடுவாங்க. எப்பயுமே நமக்கு பிடிச்சி ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும்தான் அதுல வெற்றி அடைய முடியும். கடைசியா ஒரு விஷயம், நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயத்த செய்யுங்க. அதுல எவ்வளவு தடைகள் இருந்தாலும் உங்க ஆர்வத்தையும் ஈடுபாடையும் இழக்காம இருங்க. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் நடராஜன். நீங்க உங்க இலக்கை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்கு யூஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.